ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வழக்கம் போல் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அதுக்கப்புறம் ஒரு 5 பெஸ்ட் இன்டர்டே ஸ்டாக்ஸை பற்றி நாம் சிந்திக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். குறிப்பாக இன்றைக்கி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி நல்லா அருமையாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. ரெண்டு சைடுமே இன்றைக்கி நம்ம ஈஸியாக 100 புள்ளிகள் 100 புள்ளிகள் 300 புள்ளிகள் 300 புள்ளிகள் பேங்க் நிஃப்டியில் கேப்சர் பண்ணியிருக்க நம்மளால் முடிஞ்சது. அதை பற்றி நாம் நிஃப்டி பார்க்கும்போதும் சரி, பேங்க் நிஃப்டி பார்க்கும்போதும் நம்ம லைவாக பார்க்கலாம். நேற்று கொடுத்த வீடியோவில் ஒரு 5 ஸ்டாக் பற்றி நான் சொல்லியிருந்தேன். அந்த 5ல் 2 ஸ்டாக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. 3 ஸ்டாக் அந்த ட்ரிகர் ஆகலை, பையிங் லெவலும் செல்லிங் லெவலும். ஸோ அதுவும் நம்ம இந்த வீடியோடைய எண்டில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி மெயினாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணது எது அப்படின்னா இண்டெக்ஸ் தான், அதாவது நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும். ஸோ இதில் தான் நாம் நல்லா இன்றைக்கி அருமையான புள்ளிகளை இன்றைக்கி நாம் கேப்சர் பண்ண முடிஞ்சுது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நிஃப்டி பார்க்கலாம். இதுதான் நிஃப்டியுடைய 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் உடைய சார்ட்டு. ஸோ இது நிஃப்டி நேற்று வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா 21,990க்கு கீழே செல் பண்ணுங்க சொல்கிறேன். ஸோ 21,990 பிரேக் பண்ணதுக்கப்புறம் லோ பார்த்தீங்க அப்படின்னா 21,875. ஸோ நேற்று வீடியோவில் நான் என்ன டார்கெட் கொடுத்தேன் அப்படின்னா 890 அந்த டார்கெட்டை கொடுத்தேன். ஸோ பாயிண்ட் டு பாயிண்ட் நமக்கு செல்லிங்கில் எக்ஸாக்டாக நிஃப்டி 100 பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைச்சிது. அப்புறம் இங்கேருந்து ஒரு பை கூட நாம் எடுத்துருக்கலாம் ஈஸியாக, பிகாஸ் அந்த பாட்டமில் ஒரு அருமையான ஒரு பேட்டர்ன் இங்கே ஃபார்ம் ஆகிருந்தது. ஸோ இங்கேருந்து எத்தனை புள்ளிகள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான ஒரு ட்ரெண்ட் லைன். இங்கேருந்து கிட்டத்தட்ட 22,000 வச்சுக்கோங்களேன். அங்கே 200 புள்ளிகள் சூப்பராக பவுன்ஸ் பேக் ஆச்சு மார்க்கெட் இன்னைக்கு. ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் என்பதை நம்ம பார்க்கலாம். மார்க்கெட் குறிப்பாக நிஃப்டி இப்போ ஆல் டைம் லைஃப் டைம் ஹையில் நிற்கிது. ஸோ இப்போ நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் பண்ணுங்கள், ஸ்டாப் லாஸோடு பண்ணுங்கள். ஸோ நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு அருமையான ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிற மாதிரி உங்களுக்கு தோணுதுங்களா? லெஃப்ட் ஷோல்டர், ரைட் ஷோல்டர், சாரி ஹெட்டு, லெஃப்ட் ஷோல்டர், ஹெட்டு, ரைட் ஷோல்டர் இன்னும் ஃபார்மில். சப்போஸ் நாளைக்கு ஃபார்ம் ஆகிச்சு அப்படின்னா நாம் யோசிக்கணும் என்ன பண்ணலான்ட்டு. சப்போஸ் நாளைக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இங்கே கீழே வந்தது. ஸோ நான் ஒரு 3 லைன் ட்ரா பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? இது என்ன என்பதை நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டு இப்போ ரீசெண்டாக போன லோலேருந்து நான் எடுத்துருக்கிறேன். ஸோ இங்கே வரைக்கும் கொண்டு வந்துருக்கிறேன் அந்த பாயிண்ட். ஸோ அந்த பாயிண்ட் தான் நான் இங்கே வரைஞ்ச சில பாயிண்ட். ஸோ நிஃப்டி இந்த பாயிண்ட் கிட்ட வந்ததுன்னா இந்த இடத்துல ஏதாவது ஒரு பாசிட்டிவ் கேண்டில், அதாவது 22,160 லெவலில் ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இங்கேருந்து நீங்கள் பை பண்ணலாம். ரெண்டாவது, சப்போஸ் இங்கேயும் உடச்சி இந்த இடத்துல வந்தது அப்படின்னா இங்கேயும் ஒரு திருப்பியும் மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அதாவது 2200 இல்லை 110 லெவல்கிட்ட இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா இங்கேருந்து நீங்கள் பை பண்ணலாம். ஸோ ஹை எப்படின்னா ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி ஒன்று இங்கே இல்லை இங்கே இந்த இடத்துல ஏதாவது ஒரு பாசிட்டிவ் கேண்டில் இங்கே ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் இங்கேருந்து பை பண்ணலாம். இந்த டார்கெட் வரைக்கும் எய்ம் பண்ணலாம் ஒரு 100 புள்ளிகள். இல்லை அப்படின்னா இங்கே திருப்பியும் மேலே போய் பிரேக் பண்ணுறது பார்த்தீங்களா இந்த ஹை, அப்போவும் நீங்கள் பை பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் 50 புள்ளிகள், இமீடியட் டார்கெட் 40 பாயிண்ட்ஸ், அல்டிமேட் டார்கெட் 100 பாயிண்ட்ஸ். ஸோ மார்க்கெட் காலையிலே கேப் அப்பு இந்த லெவல் பிரேக் பண்ணால் நீங்கள் பை பண்ணாதீங்க. ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி கீழே மேலே போனால் அதுக்கப்புறம் இந்த ஹை உடைச்சா நீங்கள் பை பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ நிஃப்டி செல்லிங் எங்கே அப்படின்னா, சப்போஸ் நாளைக்கு நிஃப்டி கேப் டவுன் ஆயிடுச்சு ஆகி இந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆகி இந்த 22,000 இந்த 40 லெவல், இந்த லெவல் பிரேக் பண்ணி ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக நிஃப்டியை
நாளைக்கு செல் பண்ணலாம். இமீடியட் டார்கெட் வந்து 40 பாயிண்ட்ஸ், அல்டிமேட் டார்கெட் வந்து 100 பாயிண்ட்ஸ். ஸோ இதுதான் நிஃப்டி வந்து நாளைக்கு எப்படி இருக்கும் என்பதை நான் சொன்னது. ஸோ 40 வந்தால் ஒரு 40, அப்புறம் அங்கேருந்து 21,960 இல்லை 940 வரைக்கும் நீங்கள் எய்ம் பண்ணலாம் நிஃப்டியில். ஸோ மேலேயும் சொல்லிவிட்டேன், கீழேயும் சொல்லிவிட்டேன், பார்த்து நாளைக்கு வாட்ச் பண்ணிட்டு பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை பண்ணுங்கள், பிரேக் டவுன் ஆச்சுன்னா செல் பண்ணுங்கள். பாருங்கள் எந்த இடத்துல வந்து பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னு. குறிப்பாக வந்து அந்த 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் எப்படி போகுது நிஃப்டி அப்படின்னு பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி ட்ரேடிங் பண்ணுங்கள். இப்போது நம்ம பேங்க் நிஃப்டி போயிடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹையில் இன்னும் வரல. ஸோ பேங்க் நிஃப்டி இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பேங்க் நிஃப்டி ரெஸ்பெக்ட் பண்ணுது. இன்றைக்கி கூட பார்த்தீங்க அப்படின்னா லோ வந்தால் கூட இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட எக்ஸாக்டாக இங்கே டச் ஆகி இங்கேருந்து ஷார்ப்பாக புல் பேக் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல தான் நிஃப்டி பேங்க் நிஃப்டி வந்து காலையிலேயே வந்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, அதாவது என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் 46,900 கீழே உடைச்சா செல் பண்ண சொன்னேன். இமீடியட் டார்கெட் 46,800, அல்டிமேட் டார்கெட் 46,600. லோ பாருங்கள் என்ன வந்துச்சு, 46,426 வரைக்கும் வந்திருக்கு லோ பேங்க் நிஃப்டி. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு பை கால் நான் கொடுத்தேன் என்னுடைய பெய்ட் குரூப்பில். இந்த லெவல் பிரேக் பண்ண உடனே பை பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ 46,650 பிரேக் பண்ணால் பை பண்ணுங்கள். இங்கேருந்து எங்கே வர போச்சு பாருங்கள், 47,000 வரைக்கும் போச்சு. ஆல்மோஸ்ட் நான் 300 பாயிண்ட் தான் டார்கெட் கொடுத்தேன். பட் அதுக்கு மேலே ஒரு 50 புள்ளிகள் எக்ஸ்ட்ராவே வந்து பேங்க் நிஃப்டி போயிடும். ஸோ இப்போ நாளைக்கு வந்து எப்படி இருக்கும் என்பதை நம்ம பார்க்கலாம். இங்கே பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா ஒரு கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. இங்கே ஃபார்ம் ஆகி பிரேக் ஆகிருக்கு. ஸோ அதனால் நாளைக்கு நம்ம எங்கே வாங்கலாம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த இடத்துல, அதாவது 46,900 பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பாசிட்டிவ் கேண்டில் இங்கே ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இங்கேருந்து நீங்கள் பேங்க் நிஃப்டியை பை பண்ணலாம். ஸோ இங்கேருந்து பேங்க் நிஃப்டி மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ 46,900 வந்தால் பை பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 150 புள்ளிகள். இமீடியட் டார்கெட் வந்து 47,000, அல்டிமேட் டார்கெட் வந்து 47,800 லெவல். இல்லைன்னா இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைனில் கூட நீங்கள் டார்கெட்டாக வைக்கலாம். இது இங்கே கிட்ட வந்துச்சுன்னா இங்கேருந்து நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வரலாம். இது ஒரு சினாரியோ. இப்போது இன்னொரு சினாரியோ என்ன பார்த்தீங்கன்னா, இப்போது நிஃப்டி வந்து பேங்க் நிஃப்டி வந்து இங்கே வந்து, அதாவது இந்த கப் அண்ட் ஹேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நாளைக்கு ஓப்பன் ஆகி இந்த இடத்துல வந்து பிரேக் ஆச்சுன்னு வச்சுங்க இந்த லெவலில், அதாவது நேற்று ஹை, இப்போ நேற்று போன ஹை, அதாவது இன்றைக்கி ஹை, அதாவது 47,010 பிரேக் பண்ணால், அதாவது 47,25 பிரேக் பண்ணால் நீங்கள் திருப்பியும் வந்து பை பண்ணலாம். அதாவது இங்கேருந்து கீழே வந்து மேலே போகணும். உடனே காலையிலே ஓப்பன் ஆனவுடனே மேலே போகக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளைக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த இடத்துல வந்து அதுக்கப்புறம் ஆகி உடைக்கணும். அப்போது சொல்கிறேன், நம்ம வந்து அந்த 47,25 பிரேக் பண்ணால் நம்ம பை பண்ணலாம். இமீடியட் டார்கெட் வந்து 47,125, அல்டிமேட் டார்கெட் வந்து 47,300 லெவல் வரைக்கும் நம்ம பிளான் பண்ணலாம். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து செல்லிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல் ரொம்ப முக்கியமான லெவல். இந்த லெவல் உடையக்கூடாது. அதாவது 46,650 லெவல், இது வந்து உடையக்கூடாது. இந்த லெவல் உடஞ்சிச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக பேங்க் நிஃப்டியை செல் பண்ணலாம். சப்போஸ் நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டி வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னு வச்சுங்க, இங்கே வந்து 46,650 பிரேக் பண்ணி ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக பேங்க் நிஃப்டியை செல் பண்ணலாம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து நம்ம டார்கெட்டாக வைக்கலாம். இமீடியட் டார்கெட் வந்து 46,550, அல்டிமேட் டார்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை நீங்கள் செட் பண்ணலாம் டார்கெட்டாக. ஸோ இப்போ உங்களுக்கு நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் நல்லா புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் சில ஸ்டாக்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து REC லிமிடெட். ஸோ REC லிமிடெட் வந்து ஒரு சூப்பரான ஒரு ட்ரெண்ட் லைன் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. கடந்த 12-13 நாளாக இந்த ஸ்டாக் வந்து இந்த
ட்ரெண்ட் லைனை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுது. ஒரு நெகட்டிவ் கேண்டில் எல்லா டைம்லையும் நெகட்டிவ் தான் வருது, பாசிட்டிவ் கேண்டிலே ஃபார்ம் ஆகலை. ஸோ இன்றைக்கி இந்த இடத்துல வந்திருக்கு திருப்பியும். ஸோ நாளைக்கு வந்து இந்த லெவல் பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆகி, இதை பிரேக் பண்ணி பாசிட்டிவ் கேண்டில் இந்த இடத்துல ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் பை பண்ணலாம். இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து இப்போ மேலே போகும். பை அபவ் 465, ஸ்டாப் லாஸ் 457, டார்கெட் 468, 473 அண்ட் 480. இந்த 3 டார்கெட்டு நீங்கள் பிளான் பண்ணுங்கள். இப்போ நம்ம அடுத்த ஸ்டாக், இல்லைன்னா சப்போஸ் இங்கேருந்து இங்கே ஏதாவது நெகட்டிவ் கேண்டில் இங்கே ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா திருப்பியும் என்ன ஆகும்னா இது கீழே தான் வரும். ஸோ அதனால் 2 சைடும் நீங்கள் பிளான் பண்ணுங்கள். சப்போஸ் காலையிலேயே வந்து ஒரு நெகட்டிவ் கேண்டில் இதுக்கு கீழே ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அந்த நெகட்டிவ் கேண்டிலுடைய ஹையை ஸ்டாப்லஸை வச்சு லோ கீழே வந்ததுன்னா நீங்கள் ஷார்ட் அடித்து உட்காரலாம். திருப்பியும் இந்த ஸ்டாக் வந்து கீழே தான் வரும். இப்போ நம்ம அடுத்த ஸ்டாக் நம்ம போயிடலாம். ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா. ஸோ இந்த ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான ஒரு ட்ரெண்ட் லைன் இந்த ஸ்டாக் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுது. 30 minutes டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ட்ரெண்ட் லைன் இங்கே ரெஸ்பெக்ட் பண்ணுது. ஸ்டாக் வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல வந்து ஒரு அருமையான ஒரு சின்ன இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து இங்கே ஃபார்ம் ஆகுது. உங்களால் பார்க்க முடியுதுங்களா? இதுதான் சப்போர்ட் ட்ரெண்ட் லைன். இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைனுக்கு மேலே இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது. ஸோ எப்போவுமே பாட்டமில் வந்து இது ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இன்னும் மேலே போகலாம். ஸோ அதனால் இங்கே வந்து ஏதாவது ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் பை பண்ணலாம். ஸோ இது பிரேக் பண்ணால், இந்த நெக்லைன் பிரேக் பண்ணால் இது ஸ்டாக் வந்து திருப்பியும் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பை அபோவ் 8830, ஸ்டாப் லாஸ் 87, டார்கெட் 8950, 91 அண்ட் 9250. இப்போ நம்ம அடுத்த ஸ்டாக் நம்ம போயிடலாம். அடுத்த ஸ்டாக் வந்து எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து ஒரு செகண்டு, இந்த ஸ்டாக் கூட ஒரு அருமையான ஒரு ட்ரெண்ட் லைனை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுது. மல்டிபிள் டைம்ஸ் இந்த ஸ்டாக் இந்த ட்ரெண்ட் லைனை டச் ஆகிருக்கு. ஸோ ஸ்டாக் வந்து அப் ட்ரெண்ட் தான். அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல இந்த ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்ன் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த பேட்டர்ன் பிரேக் பண்ணால் நீங்கள் தாராளமாக பை பண்ணலாம். ஸோ பை அபவ் 334.50, ஸ்டாப் லாஸ் 327, டார்கெட் 337, 340 அண்ட் 345. அடுத்த ஸ்டாக்கு வந்து கேன்ஃபின் ஹோமு. இது வந்து நம்ம 15 minutes டைம் ஃப்ரேமில் நம்ம பார்க்கலாம். ஸோ கேன்ஃபின் ஹோம் கூட பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மல்டிபிள் டைம்ஸ் இந்த ஹாரிசான்டல் ரெசிஸ்டன்ஸில் மல்டிபிள் டைம்ஸ் இந்த ஸ்டாக் டச் ஆகிருக்கு. பட் பிரேக் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டப்படுது. நாளைக்கு வந்து இந்த லெவலில் இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஸ்டாக்கை பை பண்ணலாம். ஸோ பை அபவ் 797, stop loss 789, target 803, 809 and 816. அடுத்த ஸ்டாக் வந்து கோரமண்டல் இன்டர்நேஷ்னல். ஸோ கோரமண்டல் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான ஒரு பேட்டர்ன் இந்த ஸ்டாக் கூட ஃபார்ம் ஆகிருக்கு. அதாவது சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் நீங்கள் சொல்லலாம். பாருங்கள், நல்ல அருமையாக இந்த ஸ்டாக் இந்த ட்ரெண்ட் லைன் ரெஸ்பெக்ட் பண்ணுது. நடுவில் ஒரு நாளைக்கு கேப் அப் ஓப்பன் ஆச்சு, அதெல்லாம் பெரிய இஷ்யூ எடுக்க தேவையில்லை. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் வந்து இதுக்கு கீழே தான் ட்ரேட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லை, கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் கூட இதில் இருக்குது. ஸோ மல்டிபிள் டைம்ஸ் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து இந்த ஸ்டாக் டச் ஆகிருக்கு, பட் பிரேக் பண்ண முடியல. ஸோ நாளைக்கு இந்த ஸ்டாக் வந்து இந்த ஹாரிசான்டல் ரெசிஸ்டன்ஸையும் இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் பண்ணால் பை பண்ணுங்கள். பை அபோவ் 1105, ஸ்டாப் லாஸ் 1086, டார்கெட் வந்து 1113, 1124 அண்ட் 1140. இப்போ நம்ம அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம், கோல்கேட் பால்மோலிவ். ஸோ இந்த கோல்கேட் பால்மோலிவ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ட்ரெண்ட் லைன் இந்த ஸ்டாக் கூட ரெஸ்பெக்ட் பண்ணுது. மல்டிபிள் டைம்ஸ் இந்த ஸ்டாக் இந்த ட்ரெண்ட் லைன் டச் பண்ணியிருக்கு, பட் பிரேக் ஆகலை. நாளைக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவ் கேண்டில் இதை பிரேக் பண்ணி ஃபார்ம் ஆச்சு இந்த இடத்துல அப்படின்னா நீங்கள் தாராளமாக பை பண்ணலாம். பை அபவ் 2545, ஸ்டாப் லாஸ் 2520, டார்கெட் 2559, 2572 அண்ட் 2600. ஸோ இந்த மாதிரி சில ஸ்டாக்ஸ் வந்து உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வைங்க. இப்போ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எப்போ பெஸ்ட் ஸ்டாக்ஸ் சொல்லியிருந்தேன், அதை உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுட்டு பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை பண்ணுங்கள், பிரேக் டவுன் ஆச்சுன்னா செல் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்டாக் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நேற்று வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நிஃப்டி இண்டெக்ஸ் தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு. அது மட்டும் இல்லை, 2 ஸ்டாக், அதாவது கோத்ரேஜ், சிபி
அப்படின்னு ஒரு ஸ்டாக் சொல்லியிருந்தேன். அது வந்து இன்டர்டேல சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. கோத்ரேஜ் சிபி ஓகே. ஸோ இது வந்து நேற்று கொடுத்த 1242க்கு மேலே பைப்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி கூட பார்த்தீங்க அப்படின்னா இதே இடத்துல இன்றைக்கும் பிரேக் ஆயிடுச்சு. ஸோ பிரேக் ஆகி ஸ்டார்டிங்கே 48 வரைக்கும் போய் அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1261 வரைக்கும் இந்த ஸ்டாக் போயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்முடைய இந்த ஸ்டாக் வந்து 2வது டார்கெட்டு ஹிட் ஆகிருக்கு. ஸோ 61 வரைக்கும் போயிருக்கு. ஸோ அடுத்த ஸ்டாக் வந்து டாடா பவர் சொல்லியிருக்கேன். ஸோ டாடா பவர் வந்து நான் காலையில் செல் பண்ண சொல்லியிருந்தேன். இந்த ஸ்டாக்கு 376 கீழே செல் பண்ண சொல்லியிருந்தேன். 372, 369 அண்ட் 365. லோ பார்த்தீங்க அப்படின்னா 369.25 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ செகண்ட் டார்கெட் கூட ஆல்மோஸ்ட் இதில் டாடா பவரில் வந்திருக்கு. அடுத்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ் டவர். இண்டஸ் டவரில் வந்து 220க்கு கீழே செல் பண்ண சொல்லியிருந்தேன். 217, 214 அண்ட் 210. லோ வந்து 217, அதாவது 216.90 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து இண்டஸ் டவரில் அச்சீவ் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் கொடுத்த 3 ஸ்டாக்கும் வந்து நம்மளுடைய பாயிண்ட்டை வந்து தாண்டலை. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்க தேவையில்லை. வேறு என்னென்ன எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது என்பதை நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்க்கலாம். டீட்டெயிலாக நான் கொடுப்பேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா பிரயோஜனமாக இருந்ததுன்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ எனக்கு நீங்கள் என்கரேஜ்மெண்ட், மோட்டிவேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இது மாதிரியான எஜுகேஷ்னல் வீடியோவில் வரக்கூடிய காலத்தில் இன்னும் நான் அதிகமாக அக்யூரேட்டாக நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.